தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரையிலே நாம் கேட்டது போல திருவருகை காலத்தை இன்றிலிருந்து நாம் நடத்துகிறோம். இந்த திருவருகை காலம்
நம்முடைய ஆன்மீக தயாரிப்புகளாகும். அந்த விதத்திலே ஆன்மீக அளவிலே நம்மை தயாரிப்பதற்காகத்தான் இந்த 4 ஞாயிறுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய திருவிழாட்டின் ஆண்டின் முதல் ஞாயிறு திருவள்ளுவர் காலத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இதனுடைய அடையாளமாகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் வீக் என்று வைத்திருக்கின்றோம். இதிலே அந்த முதல் நாள் நம்பிக்கை சுடரை ஏற்றுகின்றது. நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையோடு இறைவனுடைய 2ஆம் வருகைக்காக தயார் செய்கின்ற விதத்தில் வாழ இந்த திருவிழை காலம் சிறப்பாக அமைய அருள் வேண்டும். கிறிஸ்து இயேசு நமது இதயத்திலும் இல்லத்திலும் பிறக்க அருள் வேண்டி இருந்து சிறப்பாக ஜெபிப்போம். தூய மனநிலை தன்னுடைய கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாருடைய இறைவனும் சகோதர சகோதரிகளே, நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாருடைய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசக முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, அன்று இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக விழிமேல் விழி வைத்து காத்திருந்தனர். மெசியா நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் என்று ஏங்கினர். அவர்களின் நம்பிக்கை பொய்க்காது என்று கூறி விடுதலை பாடலை வாக்களிக்கிறார் கடவுள். இன்று கூறும் இறைவாக்கினர் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 14 முதல் 14 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 14 16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நாம் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தலை ஒன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும்
நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிற்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்போது நிகழும் என்பது தெரியாது. ஆனால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதன் வழியாக நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள முடியும்
என அறிவுறுத்தும் புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகை என்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, உயிருள்ள இறைவார்த்தைகள் 12:4-2. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நாம் ஆண்டவர் இயேசு நம்முடைய தூய அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களை வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பேரன்பு எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா செய்தி அதிகாரம் 21, இதை சொற்றொடர்கள் 25-28 மற்றும் 34-36 முடிய. லூக்கா செய்தி 21ஆம் அதிகாரம் 25-28 மற்றும் 34-36 முடிய. காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். வான்நிலை கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழ தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி,
களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அண்ணா திடீரென வந்து ஒரு கண்ணியை போல உங்களை சிக்கி வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லோர் மீதும் அண்ணா வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மாநில மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். புயல் கரையை கடந்தாலும் அதனுடைய தாக்கம் இன்னும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரே மொத்தம் மந்தமாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே வாழ்வின் இறுதியை பற்றி சிந்தித்து பார்க்க திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஒரு முறை ஒரு மாணவன் வகுப்பில் இருந்த ஆசிரியரிடத்துல சொன்னாங்க, டீச்சர் நீங்க 45 அம்மாக்களுக்கு சமம் அப்படின்னு. அது கேட்கறப்ப டீச்சர் ரொம்ப சந்தோஷம். 45 அம்மாக்களுக்கு சமம், ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு அந்த மாணவன் சொன்னாங்க, டீச்சர் எங்க அம்மா ஒருத்தர் தூங்க வைக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க, ஆனா ஒரே நேரத்துல 45 பேருக்கு நீங்க தூங்க வைக்கிறீங்க அப்படின்னு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மொத்தம் மந்தாரமான சூழ்நிலையில இந்த இறை வார்த்தை விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தூக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள், இறைவனை நோக்கி மன்றாடுங்கள் என்று இன்றைய திருவருகை காலத்தில் முதல் ஞாயிறு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. திருவருகை காலத்தான் என்னது நமக்கு புத்தாண்டு. எப்படி புத்தாண்டு? திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாளை இங்கு நாம் ஆரம்பிக்கின்றோம். திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாள் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். ஏற்கனவே கடந்த வாரம் கூட சொன்னேன். ஆகவே அந்த விதத்துல இந்த ஞாயிறை இன்னும் விழிப்பாயிருந்து மன்றாட இறைவன் நமக்கு அழைப்பு விடுகின்றார். இந்த நற்செய்தி பகுதி 25 28 முதல் பகுதியாக, அப்புறம் 34 36 வரைக்கும் இரண்டாம் பகுதியாக நாம் வாசித்தோம். முதல் பகுதியில பல்வேறு உலகிலே இருக்கக்கூடிய இயற்கையின் மாற்றங்கள், அந்த காணக்கூடிய மாற்றங்களை வைத்து காண முடியாத இறைவனுடைய வருகைக்காக தயார் செய்ய இறைவன் அழைக்கின்றார். அப்படி அழைக்கின்ற போது அவர் சொல்கின்றார், நீங்கள் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருங்கள், அப்போது நீங்கள் தலைநிமிர்ந்து நிறுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்று சொல்கின்றார். ஏசாயாவின் புத்தகத்துல நாம் பார்த்தோம் என்றால் அங்கேயும் கூட பல்வேறு விதமான துன்பங்கள் இருக்கின்றதை நாம் ஏசாயாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6 13 வரை உள்ள வசனங்களிலே காண முடியும். அழுது புலம்புங்கள், ஆண்டவரை நாம் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகின்றது. 13ஆம் வசனத்திற்கு செல்வோம். ஆதலால் வானத்தை நடுங்க செய்வேன், வானத்தை நடுங்க செய்வேன், மண்ணுலகம் தன் இருப்பிடத்திலிருந்து ஆட்டம் கொடுக்கும், மண்ணுலகம் தன் இருப்பிடத்திலிருந்து ஆட்டம் கொடுக்கும், படைகளின் ஆண்டவரது கோபத்தால் படைகளின் ஆண்டவரது கோபத்தால் அவரது கடும் சினத்தின் நாளில் இது நடக்கும்,
அவரது கடும் சினத்தின் நாளில் இது நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த திருவருகை காலத்தின் முதல் பகுதியிலே இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக நம்மை தயார் செய்ய அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஏனென்று பார்த்தோம் என்றால் ஆண்டவரை வாரும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஏசாயா புத்தகம் 64ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்கின்றது, நீ வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா என்று இறைவனை பார்த்து கேட்கக்கூடிய விதத்திலே அந்த இறை வார்த்தை இருக்கின்றது. அதே போலவே விவிலியத்தின் இறுதி புத்தகம் எது? திருவழிபாட்டு நூல். அந்த திருவழிபாட்டு நூலின் இறுதி வாக்கியம் 22ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வாக்கியம் 20, 21 வசனங்களிலே கூறப்படுகின்றது. ஆம், விரைவாக வருகிறேன் என்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆகவே இறைவனுடைய வருகைக்காக நம்மையே தயார் செய்ய இந்த திருவருகை காலம். அதனால்தான் இது திருவருகை. இறைவன் சாதாரண உயர்ந்தவர்கள். நம்மையே இந்த திருமணமானவர்களை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? திரு சோரசோ, திரு செல்வம், திருமதி. அந்த திரு அப்படிங்கிற வார்த்தை ஒரு மதிப்புக்குரியதாக இருக்கின்றது. இங்கே திரு வருகை காலம், ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயார் செய்யக்கூடிய காலம் தான் இந்த திருவருகை காலம். இந்த திருவருகை காலத்தில் எப்படி தயார் செய்ய வேண்டும், எப்படி நாம் தவறு செய்கின்றோம் என்பதை பற்றி சொல்கின்ற போது அந்த இரண்டாம் பகுதியிலே, நற்செய்தியினுடைய இரண்டாம் பகுதியிலே முதல் வார்த்தை 34ஆம் வார்த்தை 3 தவறுகளை சுட்டி காட்டுகின்றது. என்னென்ன 3 தவறுகள்? உங்கள் உள்ளங்கள் குடிவெறி, களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும். அதாவது இந்த 3 தான் இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீமை. இதிலிருந்து தப்பி வாருங்கள் என்று இயேசு சொல்கின்றார். குடிவெறி என்று சொல்கின்ற போது பல திருவள்ளுவர் கூட சொல்வார், பல அரசர்கள் இந்த குடியினால் வீழ்ந்தார்கள் என்று. இந்த குடியை பற்றி சொல்கின்ற போது இந்த குடியின் தீமையை குறிப்பதற்காக இந்த கதையை சொல்வது வழக்கமாக இருக்கின்றது. அதாவது ஒரு முறை ஒரு சில ஆட்கள் ஒன்றாக சேர்ந்து கும்பலாக இருந்து ஒரு இளைஞனை பிடித்து அவனை ஒரு அறையிலே அடைத்து வைத்து, இந்த அந்த அறைக்குள்ளாக ஒரு இளம் பெண்ணில் இருக்கின்றார், கையிலே குழந்தையோடு. அப்புறம் ஒரு மது பாட்டில் இருக்கின்றது. சொல்கின்றார்கள், இந்த மாதிரி ஒன்னா நீ இந்த குழந்தையை செவுத்துல அடிச்சு கொள்ளணும், இல்லாட்டா இந்த பெண்ணை வற்புறுத்தி செய்யணும், இல்லாட்டா குடிக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னாக்கா உன்னை சுட்டு கொண்டுருவோம் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். 3ல எது கம்மியான தீமை? எது கம்மியான தீமை? யோசித்து பார்க்கிறான். குடிச்சிட்டு வருதுன்னா அது கம்மியான தீமை அப்படின்ட்டு எடுத்து குடிச்சிடலாம். குடிச்சிட்டு போதையில நீ வருகின்ற போது அந்த இளம் பெண்ணை பார்க்கின்றான். அவனுக்கு இது தூண்டுவதனால அவன் அந்த பெண்ணை மானபங்கப்படுத்த போகின்றான். இந்த குழந்தை அதற்கு இடையூறாக இருப்பதனால குடிவரையில அந்த குழந்தையை செவுத்துல அடிச்சு சொன்னா அந்த பெண்ணையும் மானபங்கப்படுத்த விடுகின்றார். கடைசியில 3 குற்றங்களையுமே அவன் செய்து அழைக்கின்றான். இதுதான் குடிவெறியினுடைய தீமையாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட இந்த கதையை சொன்னார்கள். பிரியமானவர்கள், நாமும் கூட பல்வேறு விதமான குடிவெறி, போதைக்கு அடிமையாக இருக்கின்றோம். அது வெறும் இந்த மாதிரியான பொருட்கள், சாலை போன்ற பொருட்களின் போதையினால் இருக்கலாம், அல்லது மொபைல் போதை, எந்நேரமும் அது வேண்டும்.
இல்லாதனா வாழ முடியாது. காலையில எந்திரிச்சதுல நைட் படுக்கிற வரைக்கும் இது கூட ஒரு விதமான குடிவெறி தான். ஆகவே இத்தகைய குடிவெறியிலிருந்து நாம் வெளியே வர அழைக்கப்படுகின்றோம். பல்வேறு விதத்துல இந்த போதைப் பொருட்கள் இந்த சமுதாயத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில சமயத்துல இளைஞர்கள், இளம்பெண்கள், பள்ளி செல்கின்ற சிறுவர் சிறுமிகள் கூட போதைகளுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிதர்சன உண்மையாக இருக்கின்றது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எத்தகைய போதையிலே அடிமையாகி இருக்கின்றோம். அதே சமயத்தில் இரண்டாவது கலியாட்டம் என்கின்ற சொல்கின்ற போது தேவையற்ற ஆடம்பரமான செலவுகள், தேவையற்றவர்களுக்காக செலவு செய்கின்ற அந்த கலியாட்டங்கள், இதுதான் அந்த கலியாட்டம். மூன்றாவதாக இவ்வாழ்வுக்குரிய கவலைகள். இந்த வாழ்வுக்குரிய கவலைகள் எப்ப பார்த்தாலும் நமக்கு என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, என் குடும்பத்துல இப்படி இருக்குது, எனக்கு நோய் இப்படி இருக்குது, இப்படின்னு தேவையற்ற நிறைய கவலைகள். ஒரு சில கவலைகள் தேவையான கவலைகள் தான், ஆனால் அதே சமயத்துல தேவையற்ற கவலைகள். இறைவனுடைய பராமரிப்பிலே முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் அத்தகைய தேவையற்ற கவலைகளிலிருந்து விடுதலை பெறலாம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் மிக அழகாக நமக்கு அதற்கான வழியை சொல்கின்ற போது சொல்கின்றது. வானத்து பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25 34 வரை உள்ள இறைவாக்கியங்கள்ல மிக அழகாக இறைவன் சொல்வார். இதுதான் 34ஆம் வசனம். மற்ற வசனத்தை நீங்க வீட்டுல போய் படித்து பாருங்கள். 25 34 வரை கவலை வேண்டாம் என்கின்ற அந்த பகுதியிலே அதுல பார்த்தோம் என்றால், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும், அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போகும். ஆகவே அது போலவே அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதியில் சொல்லப்படும் வானத்து பறவைகளுக்கு உணவு, வயல்களின் மலர்களுக்கு உணவு எல்லாத்தையுமே இறைவன் பராமரிக்கின்றார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? பராமரிக்கும் இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்துல அந்த இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்துல நீதியின் தலை ஒன்று முளைக்கச் செய்வேன், தாவீதிலிருந்து நீதியின் தலை ஒன்றை முளைக்கச் செய்வேன் என்று சொல்கின்றார். அப்படி அந்த நீதி உண்மையாக பிறக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்விலே நீதியோடு நடக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய சமுதாயம் பல்வேறு விதமான லஞ்ச லாவண்யங்களில் திரைத்துக் கொண்டிருக்கின்றது. இதை பற்றி சொல்கின்ற போது வைரமுத்துவனுடைய ஒரு புது கவிதை சொல்கின்றது. அரசு அலுவலகத்துல காசு இல்லாமல் தூசியம் கூட நடுவார். அத்தகைய ஒரு அவல நிலையிலே தான் இருக்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையிலே நாம் நீதியை நிலைநாட்டுகின்றவர்களாக, நீதியின் தலைவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய 2ஆம் வாசகம் சொல்கின்றது, நீங்கள் இறைவன் முன் தூயோராய் இருக்க வேண்டும், தூயோராய் வாழ்வதற்கு நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றோம். ஆகவே அப்படியே நீங்களும் வாழ்ந்து ஆண்டவருடைய பெயரால் வருகின்ற போது, ஆண்டவர் வருகின்ற போது நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்கின்றார். ஆகவே கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழும் முறை, கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழும் முறை எதுனா இந்த மூன்றையும் விட்டு நாம் என்ன செய்யணும்? தொடக்க வார்த்தையில சொன்னேன், எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாட வேண்டும். ஆகவே ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபத்தால் எல்லாமே முடியும். சாதாரண செயல்கள் செய்ய முடியாத காரியங்கள் ஜெபத்தினால் முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் ஜெபித்து வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அத்தகைய விதத்துல நம்முடைய ஜெபங்கள் சிறப்பான விதத்துல
இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். யோவாவின் புத்தகத்துல மிக அழகாக இந்த ஜெபத்தை பற்றி சொல்கின்ற போது அவர் சொல்வார், ஒரு சில சமயத்துல ஏன் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? யாக்கோபினுடைய அந்த திருமுகத்துல 4ஆம் அதிகாரத்துல சொல்வார், உங்களுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ற நாட்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை ஏன் நீங்கள் பெற முடிவதில்லை? நீங்கள் என்ன கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். ஆகவே இதுதான் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நல்ல எண்ணத்தோடு கேட்க வேண்டும். அதான் அந்த நிகழ்ச்சியில சொல்வாங்க, உனக்கு என்ன கொடுக்குதோ அதனுடைய 2 பங்கு உன்னுடைய எதிரிக்கு கிடைக்கும். வீட்டுல இருக்க உன்னுடைய எதிரிக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. அவன் வீடு 1 வேணும்னாங்க 2 வீடு கிடைச்சிட்டான். அப்புறம் உடனே அதை பார்த்து அவன் கேட்டான், கடவுளே எனக்கு ஒரு கண்ணு போகணும். என்ன ஆகும்? எதிரிக்கு 2 கண்ணு போயிடும். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும். இதுதான் நம்முடைய மனநிலையாக தீய எண்ணத்தோடு இருக்கின்றோம் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றது. அப்பே நாம் நம்பிக்கையோடு இறைவனிடம் கேட்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் ஜெபத்தை பற்றி மிக அழகாக கூறுகின்றது. 9ஆம் வசனம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆகவே உணர்ந்து கொள்வோம், இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு கேட்போம். எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து இந்த 3 தீமைகள், தூய்வெறி, கரியாட்டம், இவ்வாழ்வுக்குரிய கவலை, இதிலிருந்து விடுதலை பெற்று இந்த வாரம் நம்பிக்கையோடு ஆண்டவரை எதிர்கொள்ள தயார் செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிவிக்கிறோம். லாசர் சாந்தாமணியர் இவருடைய 29வது
திருமண ஆண்டு நாளிலே நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ராயம்பாளையம் செல்வராஜ், மீனாட்சி, ராஜேஸ்வரி, பாலமுருகன் இவர்களின் குடும்ப கருத்துப்படி மற்றும் பாலமுருகன் உடல் நலம் பெற்றதற்கு மாதாவுக்கு நன்றியாகவும், அந்தோணிசாமி, மரிய புஷ்பம், ஜெயஜோதி குடும்ப கருத்துக்களுக்காகவும் மாதாவுக்கு நன்றியாகவும், ராகினி, மோனிஷா, ஹெலன், பிரீதா, கார்த்திக் ராஜா குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆரோக்கியசாமி, பூங்குடி, மணி, ஏஞ்சல் மேரி, குரு சாந்தி, கார்த்திக், ஜோஷுவா, தாயம்மா குடும்ப கருத்துக்களுக்காகவும், ராஜேந்திரன், பவுடி மேரி, வசந்தா மேரி, ஷர்மிளா, ஜெர்மானிரா, அஞ்சலி, அன்ரோஸ், அசோக், திவ்யா, ஹெலன், மெலினா இவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் வசந்தா மேரி அவர்களுக்கு உடல்நலம் பெற்றதற்கு மாதாவுக்கு நன்றியாகவும், எலிசபெத், சதீஷ்குமார், ரேவதி, கிஷோர், நிரஞ்சன் குழந்தைகளின் நட்படிப்பிற்காகவும் மாதாவுக்கு நன்றியாகவும், வின்சென்ட், பிரேமலதா, ரூபன்ராஜ், பிரபாவதி, நீச்சு மேடோ குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல்நலனுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களை நினைத்து நாம் சிரிப்போம். உண்டாதவர்கள் விழிப்பாயிருந்த மன்றாடுங்கள் என்று இறைவன் இயேசு நமக்கு அழைக்கின்றார். ஆகவே நாம் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக விழிப்பாயிருந்து நம்முடைய அனைத்து தேவைகளுக்காகவும் இப்போது இறைவனிடத்தில் செல்வோம். வாழ்வளிப்பவரே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், ஒருத்தர், திருவரநிலையினர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். எப்போதும் விழிப்புடனும் மக்களை நல்லாயும் வழியில் நடத்திட உமது பொழிந்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, எம் பங்கில் வாழும் முதியவர்கள், நோயிற்றிருப்போர் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களை அனைவரையும் நாங்கள் கண்டுகொள்ளவும் எங்களிடம் உள்ள வளங்களை பகிர்ந்து வாழும் மனம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைத்தாலும் அன்பு இறைவா, திருவுர காலத்தில் உம் வரவை நோக்கி ஆவலுடன் காத்திருக்கும் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதி. நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளின் மத்தியில் உமது பிரசன்னத்தை கண்டுகொள்ள ஆறுதல் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். கடிமையின் வழியே என் இறைவா, என் இந்திய திருநாட்டிற்காக இருக்கின்றோம். நம் நாட்டில் அன்பு, இரக்கம், பண்பாடு, மனிதநேயம் எங்கும் தலைப்போக அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய திரைப்படத்திற்காக மௌனமாக ஜெபிப்போம். நீங்கள் அன்பு தாய் கவலைப்படுவதனால் எவன் உங்கள் வளர்ச்சிக்கு ஒருவர் கூட்டப்படுகிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய தெய்வம், உலக கவலைகளால் நாங்கள் சீரழித்து இருக்கிறோம். குறிகள், களியாட்டம் போன்றவற்றால் வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் எப்போதும் உன் மீது மாறாத நம்பிக்கை கொண்டவர்களாக நீர் கேட்பவர்களை எல்லாம் தருகின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அனைத்து மன்றாட்டுகளையும் உன் திருமணம் சமர்ப்பிக்கின்றோம். சிறப்பு கேட்டு ஆசீர்வதியும். ஜீவனக நல்ல பிதாவே, ஆமென். என்னை
அன்பானவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பணியானது எல்லா தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு தந்துள்ள பணிகளில் நாளும் கொடுமை காணிகளை நன்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இதை கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக்கு. நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலிடத்தில் முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீ வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுபடியும் ஆட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படுத்தும் நீர் வாக்களித்த மீட்பை உமது முறையென நாங்கள் பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் எழுந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடர்பும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உடைய தூயாமையை பொறுத்து இக்காலங்களை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உடல் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பண்டமே உணவருந்தி ஒரு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். அறிக்கை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் மீன்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்ற உமக்கு அப்படியே தருவதற்கு எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மீண்டும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நினைவு கொண்டோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைன்ஸ், ஏனைய திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது அவை அன்பை நிறைவை பெறச் செய்தவர்கள். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பணிப்பிடத்தை சுந்தரிக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை இந்த திருப்பதியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நீரை நினைவு கூர்ந்து ஒளிமிக்க ஆசிரியை நிறைவாக அவர்களுக்கு தாரும் சுவாமி. மேலும் சிறப்பான விதத்தில் இன்று தங்களுடைய பிறந்த நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை, திருமண நாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அலுவலகத்தை தார். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்படும் என் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே வைத்தவர்கள், யார் உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நியாயமான மக்களையும் ஒத்துழைப்பு நிலையிலே இருக்கின்ற மக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கல்வி தாயான தூய மாற்றிக்க புனித மரியா, தூய வளனால் புனித அப்போஸ்தலர், இவர்களும் முகந்தவரை இருந்த புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமணி இயேசு கிறிஸ்துவடியாகும் என் புகழ்ந்தேத்தும் பரமருள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இறைவனுடைய அரசு இவர்களை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கிய அனைத்து எங்களை விடுத்த எங்கள் வாழ்நாளின் அமைதியை கடைவிட நன்மை என்றாடுகிறோம். ஒரு இணக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேருன்பதற்காக எண்ணிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மனிதே, எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் உயிர் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்திரத்தில் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். Yeah.
இறைவனின் சொன்னது நம் ஆண்டவர் இயேசு இவரே உலகின் பாவங்களை போக்கின்ற தெய்வம். வெளிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கும் இயேசு இவரே. இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் சுமந்தம் உள்ளவரை வாழ்ந்து தருவதாக.
எங்களுக்காக எழுதுகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இதயத்திற்கு நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறிஞர்கள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது கற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு பயனளிக்கும் வாக்கு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விழித்திருந்து மன்றாட சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே. என்ன சொல்லுங்க.